ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கு நாம் பேசக்கூடிய பேசுபொருள் திரைத்துறையினரும் போராட்டங்களும். இந்த தலைப்பு என்ன பேச வேண்டியதா அப்படின்னு நானும் ஒரு நாளை யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும், எல்லா நியாயமான போராட்டங்கள்லையும் திரைத்துறையினர் உள்ள வந்து அவங்க அதை தங்களோட போராட்டமாக மாற்றி நான் தான் அதை செஞ்சேங்கிற மாதிரி அவங்க சில ஒரு படத்தை கிரியேட் பண்றாங்க. அப்போ நம்ம இதை சரி அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? நிச்சயமாக முடியாதுங்கிறதா என்னுடைய கருத்து. இப்ப பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை இப்ப ஏன் பேச வேண்டியது வந்துச்சுன்னா, சனம் செட்டி அப்படின்னு ஒரு நடிகை, அவங்க என்ன பண்ணாங்க நமக்கு தெரியாது, ஆனா ஒரு நடிகை, அவங்க வந்து டி நகர்ல இப்ப நீட் எதிர்ப்பு போராட்டம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுல போய் அங்க பேசுறவங்க நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன், சினிமா இன்றைய முதலமைச்சராக இருக்கிற விஜய்க்கு அவங்க ஆதரவா பேசுற மாதிரி பேசி தொடங்கணும்னு கூட்டம் அவங்களை பூ பண்ணி நீங்க பேசாதீங்க என்கிட்ட கேட்கறாங்க, நான் பேசலாமா தொடர்ந்து பேச வேண்டாமான்னு. அப்போ மைக்க பேச வேண்டாம்னு சொன்ன கொடுத்துட்டு போயிட வேண்டியது. அங்க வச்சு ஒரு சீன் போட்டு மைக்க கொடுக்காம கத்தி நின்று ஒரு சீனை போடுறாங்க. இது சினிமாக்காரங்க சீப் பப்ளிசிட்டி வாங்குவாங்க நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சீப் பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அப்படிம்பாங்க. சீப் பப்ளிசிட்டி ஒரு தனக்கான ஒரு விளம்பரத்திற்காக செய்யப்பட்ட ஒரு நாடகம் மாதிரி தான் அது இருந்துச்சு. அப்ப அங்க வர்றவங்க அவங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாங்க, நான் யார் சொல்லி இங்க வர்றவங்க யாருமே கேட்கல. அப்போ அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லும் போது அவங்க யாரோ சொல்லி வந்தாங்கிறத அவங்களே சொல்ற மாதிரி, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, அது சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு போராட்டங்கள் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன வேதனையா இருக்கும் தமிழகத்துல அப்படின்னா, எந்த ஒரு நியாயமான போராட்டம் போடும் போதும் அதுக்காக சினிமாக்காரங்க தான் குரல் கொடுக்கணும். ஏன் நம்மோட இந்த அவல நிலைக்கு ஒரு காரணம் சினிமாக்காரங்கிறத நீங்க உணரவே மாட்டேங்கிறீங்க. சினிமா தமிழ் மக்கள் மேன்மையான தமிழ் குடி இன்னைக்கு இறங்கி வந்ததுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம்னா போதை கூட ரெண்டாவது தான். முதல் விஷயம் தமிழ் சினிமான்னு தான் நான் சொல்வேன். அதான் நிதர்சனமான உண்மை. தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்தாங்கன்னா சினிமாவில் நடிச்சாங்கிற ஒரே காரணத்தை வச்சுதான் ஆண்டு இருக்காங்க. இப்பவும் நீங்க எடுத்து பாருங்க, தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்து எல்லாமே வேற்று மொழியை சார்ந்தவர்கள் தான் இருப்பாங்க, வேற்று இனத்தை சார்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் தமிழ் சினிமா சிவப்பு கம்பளை விரிச்சு வரவேற்பு கொடுக்குது. அது உங்க சினிமாவில் நீங்க என்ன பண்ணிக்க. அப்படிப்பட்டவர்களை நம்முடைய வாழ்க்கையில், தமிழ் இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக தங்கள் முடிவுகளுக்கு எடுக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கும்போது அவர்களை கூறும் கருத்தை கன்சிடர் பண்றதும் தப்பு தான் நான் சொல்லுவேன். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க போய் போராட்டம் பண்றீங்களா, கம்யூனிஸ்ட் ஆபீஸ், அதுல ஐயா நல்ல பெண் போன்றவர்களா இருந்திருக்காங்க. ஆனா நமக்கு அவங்க எல்லாம் தெரியாது. இப்ப நீங்க இந்த நடத்துற போராட்டம் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டம் சொல்லும்போது நான் ஆரம்பிச்சோம், அதோட பர்பஸ் வேற, இதோட பர்பஸ் வேற. மாணவர்கள் அருமையா அவங்களுக்கு புரிதல்ல குறைய புரிஞ்சுக்கிட்டாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட பர்பஸ் வந்து பேன் நீட் கிடையாது, ரிஃபார்ம் நீட்டை கரெக்டா நடத்துங்க. அதே மாதிரி தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண சொல்லுங்க. அவங்க அது ரெண்டு கிடைச்சவங்க அவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்மளோட போராட்டம் அது அல்ல. நம்முடைய போராட்டம் பேன் நீட்டை தடை செய், அல்லது அட்லீஸ்ட் தமிழகத்துக்காச்சும் ஒரு விதி விலக்கு கொடுங்கிறத நம்மளோட போராட்டம். இந்த முன்னெடுப்பு வச்சுதான் நம்ம போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுலயும் பாருங்க, முக்கியமான போராட்டத்தை கம்யூனிஸ்ட் ஆபீஸ் நடக்கும்போது சினிமா துறையை சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் நீளம் அப்படின்னு தன்னுடைய சமூகத்து மக்கள், தம்முடைய சாதின்னு சொல்லணும், சமூகம் சொல்லக்கூடாது, நம்ம எல்லாம் தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள், தன்னுடைய சாதி மக்கள் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் வச்சு அவர் போராட்டம் நடத்துறாரு. அங்க சினிமாக்காரங்க எல்லாம் தொடர்ந்து போய் பேசுறாங்க. அப்போ ஒரு எல்லா போராட்டத்தையும் சினிமாக்காரங்க ஹைஜாக் பண்றதுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு தொடர்கதையாவே மாறி போச்சு. இப்ப நீங்க கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்தை ஆபீஸ்ல வச்சு ஒரு போராட்டம் நடத்துறீங்க. அந்த இயக்கத்துல வந்து இந்த அம்மா யார்? இவ கையில ஏன் மைக்க நீங்க கொடுக்குறீங்க? இந்த அம்மாவே நீங்க மேடல ஏத்துறீங்க. உங்களுக்கு கேவலமா இல்லையா? மாணவர்கள் பார்த்து நான் கேட்கிறேன், என்ன சாதித்தார் சனம் செட்டி? உன்ன சாதித்தார். கர்நாடகா அப்பாவுக்கும் தெலுங்கு அம்மாவுக்கும் பெங்களூர்ல பிறந்தவர். உனக்கு தமிழ்நாட்டுல என்ன வேலைன்னு கேட்க எவனுக்காச்சும் அங்க வாய் வந்துச்சா? வரல. நீங்க எல்லாம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கும்போது எனக்கு கோவம் வருது, எரிச்சல் வருது. எவ்வளவு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, சமூகத்தை மாற்றக்கூடிய ஒரு போராட்டத்தை முன்னாடி நடத்திட்டு இருக்கீங்க. ஏன் சினிமாக்காரனாக கூட்டு வைக்கிறீங்க? எத்தனை கல்வியாளர்கள் இருக்கிறாங்க, எத்தனை அறிவுசார் ஜீவிகள் இருக்கிறாங்க, எத்தனை மக்களுக்காக போராடினவர்கள் இருக்கிறார்கள். ஏன் அந்த ஆபீஸ்ல கம்யூனிஸ்டுக்கார தோழர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அரசியல்வாதியை கூட கூப்பிட்டுக்கணும். ஏன் சினிமாக்காரனை கூப்பிட்டு மயக்க கொடுக்குறீங்க? என்ன சாதித்து விட்டான்? நீங்க இந்த போராட்டத்தெல்லாம் போராடுறீங்களே, இவ்வளவு கேவலமான நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டது யாராலும் திரும்பி பார்த்தீங்கன்னா அவ்வளவு சினிமாக்காரங்களால தான். அதுதான் உண்மை. நான் கேட்கிறேன், அந்த லேடி கொண்டு மயக்க கொடு என்ன சாதிச்சுட்டாங்க? 10 PhD வாங்கிட்டாங்களா?
வாழ்க்கையில ஒண்ணுமே படிச்சு முடிக்க முடியல, படிப்புலாலையும் படிப்புக்கு சம்பந்தப்பட்ட வேலையும் கிடைக்கலன்னு வர்ற பாதி பேர் தான் சினிமால இருக்கலாம். அது நடிகளோட நிலைமை இன்னும் மோசம். கேட்டா கேளுங்க, நான் MBBS படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் 12 வயசுலயே நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு வந்துட்டேன். இவ்வளவு கொண்டு நீங்க மைக்ல கல்வி சார்ந்த ஒரு மீட்டிங்ல நீங்க மைக்க கொடுக்குறீங்க? என்னத்தை சாதித்தால் இந்த சனம் செட்டி நீங்க அவட்ட கொண்டு மைக் கொடுக்குறீங்க? புத்திசாலிகள் இல்லையா, ப்ரொஃபசர்ஸ் இல்லையா இந்த நாட்டுல? கற்றறிந்த மேதறிஞ அறிஞர்கள்லாம் இல்லையா, அறிவியலாளர்கள் இல்லையா? அவங்க எல்லாம் எங்க போனாங்க? ஏன் சினிமாக்காரர்களுக்கு மைக்க தூக்கி கொடுக்குறீங்க? அப்போ அந்த சினிமா மோகம் நீட்டு போராட்டத்தை எதிர்த்து போராட்டம் உங்களுக்கு இருக்குமோ எனக்கு வருத்தமா இருக்கு, எனக்கு வேதனையா இருக்கு. பண்ணாதீங்க. ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு தமிழக கல்விக்கு எதிரான விஷயம் என்ன அப்படின்னா சினிமா தான். சினிமா தான் தமிழக கல்விக்கு எதிரான விஷயம். போதையோட ஒரு ஸ்டெப் கொஞ்சம் மேல சினிமா இருக்கும். சினிமா தான் தமிழக இளைஞர்களை கல்வியிலிருந்து வளர்ச்சியிலிருந்து பின்னுக்கு தள்ளுதுன்னா சினிமா தாங்க தள்ளுது. இந்த சினிமா என்னை பொறுத்த வரைக்கும் இன்று இருக்கின்ற இந்த சினிமா தேவையில்லாத சினிமா தான். அப்ப அப்படிப்பட்ட சினிமால இருந்து ஒரு ஒண்ணுமே தெரியாத நடிகை கையில கூட மைக்க தூக்கி கொடுத்துருக்கீங்க. உங்க கூட்டத்தில் எத்தனையோ சாதித்தவர்கள் இருக்கு, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? ஏன் சினிமாக்காரர்களே நீங்க போராட்டத்தில் பங்கு பெறாதீங்கன்னு யாரையும் சொல்ல மாட்டேன். கீழே உட்கார வைங்க அவங்கள. சமுதாயத்தில் மேடையில் ஏறி மைக்க பிடிச்சி ஒருத்தர் பேசக்கூடிய தகுதி எந்த சினிமாக்காரருக்கும் கிடையாது. வெற்றிமாறன் மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது. அருமையான இயக்குனர். தமிழ் சினிமால இன்றைக்கு நல்ல படங்கள் இயக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இருக்காருன்னா அவர் தான் சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல இயக்குனர். ஆனால் ஒரு திரைத்துறை சார்ந்தவர் தான். நீங்க போராடுற போராட்டம் வந்து திரைத்துறைக்கான போராட்டம் கிடையாது, அது கல்விக்கான போராட்டம். என்ன சாதித்தார்கள் கல்வியில் இவர்கள்? சமுதாயத்திற்கான போராட்டம். சமுதாயத்திற்காக என்ன சாதித்தார்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு ரசிகர் மன்றம் தொடங்கி அதை நற்பணி மன்றம் பேர் கொண்டு மாத்தி அதுலயும் அவன் பைசா கொடுக்காம ரசிகர் மன்றத்துக்காரன் பைசாவே வச்சு நற்பணி பண்றோம் பண்ணி அதுக்கப்புறம் அரசியல் கட்சி தொடங்கி ஆட்சிக்கு வர்றதுக்கு அவனுக்கு லாய்க்கு. ஒருத்தர் தொடங்கி நீ சிஎம் ஆயிட்டாருன்னா இன்னொருத்தருக்கு பாசம் வந்துருச்சு, இன்னொருத்தர் தொடங்குறாரு. காரணம் என்ன? நீங்க அவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தான். கூத்தாட வைங்க, கூத்தாடிய வந்து ஆள வைக்காதீங்க. ஆள்றவன ஆள வைங்க, கூத்தாட வைக்காதீங்க. நீங்க அப்படி செய்யறதுனால இன்னைக்கு ஆளவும் நினைக்கிற அரசியல்வாதி நான் போய் கூத்தாடணுமோ நினைக்கிறான். நாடு கெட்டு குட்டிச்சவராய் இருக்கின்றது. யார் யார் சாதியம் சொல்ல மாட்டேன், படிச்சிருக்கோ படித்தவன் ஆள வேண்டும் என்றால் சினிமாவை நீங்க தூக்கி வெளியில வைங்க. சினிமாக்காரன் என்ன சொன்னாலும் நான் கேட்டுட்டு செய்வோம், ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்போம், அவனுக்கு விசில் அடிப்போம், அவனுக்காக ஸ்கூல் ஸ்ட்ரைக் பண்ணுவோம். அப்படி காலங்கள் இருந்துச்சு. அப்படின்னா நாம் எப்ப எந்த போராட்டங்கள் எடுத்தாலும் சினிமாவுக்கான போராட்டமாக தான் இருக்கும். தயவு செய்து இப்படி பண்ணாதீங்க. எத்தனையோ இதற்கு முன்னாடி கூட 1950 60 சினிமாக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன். 2-3 கல்லூரிகள் நடந்தா சொல்லுவாங்க. பட் ஜென்ரலா சொல்றது வந்து சென்னையில் உள்ள அந்த வெட்டினரி காலேஜ் இருக்கு இல்லையா, அங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங்க்கு திருக்குறள் முனுசாமியையும் MR ராதாவையும் கூட்டிருந்தா சொன்னாங்க. அப்ப MR ராதாவும் போறாரு, திருக்குறள் முனுசாமியும் போறாரு. போகும்போது மீட்டிங் பேசும்போது திருக்குறள் முனுசாமி பேசணும், அவ்வளவு பெரிய அறிஞர். உட்காருக்கு நடிகை வேலை பேச சொல்லுங்க ஒரே சத்தமா. அப்புறம் பேச விடலன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல மாணவ மனுஷன் திருக்குறள் முனுசாமி உட்கார்ந்துட்டாரு. எந்திரிச்சாரா MR ராதா, மனுஷங்களடா நீங்க, படிச்சவனடா நீ, யாரானா? நான் ஒரு கூத்தாடி. அவர் எவ்வளவு பெரிய அறிஞர் தெரியுமாடா? திருக்குறளை தலைகீழ படிச்சு முடிச்சவன், அவ்வளவு பெரிய ஞானி, அவ்வளவு பெரிய அறிஞர். அவரை பேசாம ஒரு கூத்தாடிய பேசணும்னு படிச்சு நீங்களே சொன்னீங்கன்னா இந்த அவல நிலை எப்படா நாடு உருப்படும் MR ராதா கேட்டான். ஒரு நடிகன், அவனுக்கு தன்னுடைய புரிதல் இருந்தது, உங்களுக்கு இல்லைன்னா படித்தவர்கள் யோசித்து பாருங்கள். உங்க ஆதரவே தேவையில்லையா? என் போராட்டத்துக்கு நான் போராடி கொள்வேன், தேவையே இல்லை உங்களோட ஆதரவு அப்படின்னு சொல்லி சினிமாக்காரர்கள் என்றைக்கு நீங்க வெளியில வைக்கிறீங்களோ அன்றைக்கு தான் தமிழ் சமுதாயம் உருப்படும். தமிழ்நாட்டிலேயே பறக்காம கன்னடத்துக்கு குடும்பத்திற்கு பறந்து பெங்களூர்ல பல பொம்பளை தமிழ்நாட்டுல வந்து அவன் மைக்க புடிச்ச பேசி வெளில போய் சொல்றான். இது நடக்கிற போராட்டமே இல்லை, இது ஒரு சீட்டிங், இது ஏமாற்று வேலைன்னு மைக் கொடுத்து அவ சீப் பப்ளிசிட்டி தான். அந்த சீப் பப்ளிசிட்டி தேடுறவங்க அந்த சினி ஃபீல்ட்ல இருப்பாங்க. அந்த சீப் பப்ளிசிட்டியா அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டா. எதுக்கு? நாளைக்கு இதை வச்சு அங்க ஏதாச்சும் ஒரு MLA வாங்க முடியும், MP வாங்க முடியுமா? அவ பண்ற முயற்சி. நீங்க எதற்கு அதற்கு மேடை கொடுக்கிறீர்கள்? உங்க மேலதான் தப்பு நான் சொல்ல மாட்டேன். அவங்க அவங்களோட புத்தியை காமிச்சிட்டு போறாங்கன்னா அதற்காக இடம் கொடுத்த மாணவர்கள் தான் என்ன தவறுன்னு சொல்லுங்க. நீங்க அந்த மேடையில அவங்களுக்கு இடம் கொடுக்குறீங்க? இப்படி ஒவ்வொரு மேடை, எந்த மேடையை எடுத்துக்கொள்ளுங்கள். யாரு இருக்கிறா மைக்க புடிச்சு பேசுறது, யார்கிட்ட கொடுக்குறீங்க? செலிபிரிட்டி அவங்க எல்லாம் கிடையாதுங்க. செலிபிரிட்டி என்பவன் மக்கள் முன்னால இந்த செலிபிரிட்டி கான்செப்டே மாறி போய் சினிமாக்காரன் ஆட்டம் பண்றோம், பாட்டம் பாடுறோம், கிரிக்கெட் விளையாடுறோம் செலிபிரிட்டி கிடையாது. செலிபிரிட்டி என்பவன் யார்? மக்கள் வாழ்க்கையில் மக்களுக்கு மாற்றம் கொண்டு வர, வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கணும்னு செலிபிரிட்டி ஆவீங்க, உருப்படும். சும்மா சினிமாக்காரனை கிரிக்கெட்காரனையும் வைக்காதீங்க. அவங்க தசை திருப்பத்துக்காக அரசாங்கத்தால் பயன்படுத்தப்படும் கைப்பாவைகள் தான் சினிமாக்காரங்களும் கிரிக்கெட்காரங்களும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை விட்டுட்டு எந்த மேடைக்கு வந்தா அவரை வந்து பேச சொல்லுங்க, அவரை வந்து பேச சொல்லுங்க. ஏன் கூப்பிடுறீங்க?
மைக்க புடிச்சு பேசுற அளவுக்கு என்னையா சாதிச்சுட்டாங்க அவங்க. நீ காசு கொடுத்து படத்தை போய் பார்த்தேன்னா அது வேற விஷயம், ஒரு தனிப்பட்ட விஷயம். அவனை விஐபி ஆக்கி மேடையில கூப்பிட்டு அவன் படிப்பு, அவனுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயம் படிப்பு. எவன் படிச்சவங்க பெரிய ஆளா இருக்கான்? எல்லாம் 100% படிக்காதவன் தான். அவங்க கையில கொண்டு மைக் கொடுத்து நீங்க பேசுங்க சார், என்ன அர்த்தம்? நீங்க என்ன போராட்டம் நடத்துறீங்க? படிப்பு சம்பந்தப்பட்ட போராட்டம் நடத்துறீங்க. அப்ப படிப்பு சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிடுங்க. முன்னாள் துணைவேந்தர்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் கூப்பிடுங்க. நீட்டுக்கு ஆதரவு எத்தனையோ பேர் பேசி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் விட்டு சினிமாக்காரங்கிட்ட தயவு செய்து மைக்கு நீட்டாதீங்க. எல்லா இடங்களையும் அசிங்கமாகவும் அருவறுப்பாகவும் நம் கல்வி நம்மை மூளையை மேம்படுத்தவில்லை என்று தோன்றக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. உன்னதமான ஒரு போராட்டம், அருமையா ஆர்கனைஸ் பண்ணி சூப்பரா பண்றீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. கண்ணில் ஒத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு மெச்சு கொள்ள வேண்டிய அளவிற்கு ஒரு அருமையான போராட்டம் நடக்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களோடு என்றுமே நாங்கள் இருக்கின்றோம். ஆனா தயவு செய்து சினிமாக்காரங்களை கூப்பிடாதீங்க. இளைஞர்கள், நீங்க ஒரு இவ்வளவு விழிப்புணர்வுல ஒரு இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு இருக்கும்போது, நல்லா ஒரு காலத்து நினைச்சேன் இளைஞர்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு. ஆனா என்று நான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்க்கும்போதுதான் பரவாயில்ல, தமிழ் இளைஞர்களுக்கு தமிழ் என்ற உணர்வு இருக்கின்றது, நம் இனம் என்ற உணர்வு இருக்கின்ற அன்னைக்கு நிரூபிச்சீங்க நீங்க. அதே மாதிரி இன்றைக்கு மாணவர் என்ற உணர்வு இருக்கின்றது, நம் இனம் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கின்றது. அதை சேனலைஸ் பண்ணுங்க. சினிமாவை மட்டும் இருந்து வெளியில கம்ப்ளீட்டா தயவுசெய்து தூக்கி போடுங்க. தேவையில்லை, அந்த சாக்களே நமக்கு தேவையில்லை நீங்க என்றைக்கு நினைக்கிறீங்களோ அன்றைக்குதான் உண்மையான சமுதாய வளர்ச்சியும் உண்மையான சமுதாய விடுதலையும் வரும். மீண்டும் சந்திப்போம்.